எல்லோருக்கும் வணக்கம். வரலாற்றில் பண்டிதர்னு தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர், ஒட்டுமொத்த சமூக நீதியின் அடித்தளத்தை உருவாக்கியவர், திராவிட மகாஜன சபைன்னு அன்றைக்கே உருவாக்கியவர், எழுத்தாளர், மருத்துவர், பல்வேறு முகங்களை உள்ளடக்கியவர், சமூக நீதியை முன்னிலைப்படுத்திய முதல் பிதாமகன், திராவிடர் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர். இப்படி அவருடைய அடையாளம் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுக்கு ஒரு வரலாற்றில் தமிழக மக்களால் விரும்பக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர். அவருக்கான மரியாதையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் இன்றைக்கு ஒரு பணிவு அன்புடன் செலுத்தினோம். சமூக நீதியின் அடிப்படையில் இயக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் உடைய ஆட்சியில் ஒரு சமூக நீதிக்கான ஒரு சத்திய பிரபாவனத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய வழியில் இந்த அரசு செல்லும் என்கிறதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். வேற ஏதாவது கொஸ்டின்? கூடிய சீக்கிரத்தில் வெளியிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சரவை விரிவாக்கம் மாண்பு முதலமைச்சர் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதுல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணமும் சரி, தமிழக வெற்றி கழகத்தோட எண்ணமும் சரி, சமூக நீதியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தலைவர்களும் கட்சிகளும் அமைச்சரவையில் இணைய வேண்டும். குறிப்பாக இந்திய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எங்களுடைய தலைவர் முதல்வர் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அவர்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்கிறது முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்காரு. அதே மாதிரி இடதுசாரி இயக்கங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய அவங்களுடைய கொள்கை முடிவை நாங்கள் எப்பொழுதும் மதிப்போம். இந்த அரசு எப்பொழுதும் சமூக நீதிக்கான அரசாக இருக்கும், மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்போம். பண்டிதருடைய மண்டபத்தின் முன்னாடி நாங்கள் உறுதியாகவும் சத்தியமாகவும் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். IUML நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை நாங்கள் தலைவர்களிடையும் வலியுறுத்தி இருக்கிறோம். அது மாதிரி இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட சமூக நீதியின் அடிப்படையில் மதசார்பற்ற கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் தலைவர்களும் அமைச்சரவையில் வர வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். அது ஒரு கனவு. ஒரு அன்பான ஒரு எப்படி எல்லாம் ஒரு குடும்பமா இருக்குமோ அது மாதிரி அமைச்சரவை இருக்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் நினைக்கிறாரு. அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமானன் அவர்களோ, IUML தலைவர் அவர்களோ, காங்கிரஸ் தோழர்களோ எல்லோரும் அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறோம். உடனடியாக முடிவெடுத்து சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சிகளுடைய கலந்தாலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நல்ல செய்தி வரும்னு நாங்க நினைக்கிறோம். அதாவது நீங்க அரசியல் சூழ்நிலைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக இன்னைக்கு எந்த மாதிரி நிலைமையில இருக்கு, குறிப்பாக இந்த 2026 தேர்தல் காலத்துக்கு அப்புறம் தமிழகம் முழுவதும் பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்து ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய வரலாற்றையும் உருவாக்கும் பொழுது
இப்படி மாற்றம் வரும்பொழுது தமிழக வெற்றி கழகம் கடந்த ஒரு வருஷமா தலைவர் அவர்களுடைய பிரச்சாரமும் சரி, மற்ற முன்னணி நிர்வாகிகளுடைய பிரச்சாரம் சரி, தமிழக மக்கள் எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல, அதுவும் குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் இணைந்து ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கணுங்கிறது தெரியும். அப்படி ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றத்திற்கான தலைவராக எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் உருவாகும் பொழுது, நாங்கள் ஆட்சியை உருவாக்கும் சொல்லும் போது ஊடகங்களோ எதிர்கட்சிகளோ அன்றைய இருந்த திமுகவோ அதிமுகவோ எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களை அண்டர்எஸ்டிமேட் பண்ணாங்க. வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவுடைய நிலைமை ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டிருக்கும். திரு EPS பழனிசாமி அவர்கள் செயல்பட்டிருக்கணும். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மார்க்சிஸ்ட் தலைவருடைய ஆல் இந்தியா தலைவர் சொல்லியிருப்பாரு, நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம்? அரசியல் அதிகாரத்திற்காகவோ ஆட்சி அதிகாரத்திற்காகவோ நாங்கள் எங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்கவில்லை. அப்படி மார்க்சிஸ்ட் கமிஷனுடைய தலைவர் திரு பேபி அவர்கள் வெளிப்படையாக சொன்னிய வார்த்தை, நாங்கள் காங்கிரஸ் எடுத்தவொடனே திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய ஆதரவை கொடுத்தாரு. அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு இமீடியட்டா நோட்ஸ் போயிருக்கு. அப்ப உடனடியா மதசார்பற்ற கொள்கை உடைய கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சதனுடைய அடிப்படையில தான் காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த கொள்கையில நாங்க ஒரு அண்ணன் தம்பி மாதிரி உறுதியா இருக்கிறோம். அதுக்கப்புறம் திரு பேபி அவர்களும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள் திரு சண்முகம் ஐயா இருக்கட்டும், திரு வீரபாண்டியன் ஐயா இருக்கட்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் மதசார்பற்ற கொள்கை பாதுகாக்கவும் உடனடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதை வழிமொழிந்து அண்ணன் திருமானன் VCK அவர்கள் வழிமொழிந்து அதனுடைய ஆதரவை கொடுத்தாங்க. அண்ணன் திருமானனுடைய பேட்டியிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். நான் அன்னைக்கே என்னுடைய வெளிவாக்கத்துடைய பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், என்ன மாதிரி சூழ்ச்சி நடந்தது. ஒன்று, இங்க கவர்னர் ரூலையும் பிரசிடென்ட் ரூலையும் கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் செய்தார்கள். அந்த முயற்சி செய்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுடன் இணைந்து, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அதிமுகவுடைய தலைவர் திரு EPS முன்னாள் முதலமைச்சர் ஐயா பழனிசாமி அவர்களுடன் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி பீப்புள் மேண்டேட் சொல்லக்கூடிய தமிழக மக்களுடைய தீர்ப்பை மாற்றக்கூடிய ஒரு அணியை உருவாக்கி பின்புறல் வாசலாக முதலமைச்சர் ஆகணும் திரு EPS ஐயா அவர்கள் எல்லா திட்டங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டங்களை உருவாக்கினாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் அண்ணன் திருமானன் அவர்கள் VCK IUML எல்லோரும் அரசியலமைப்பை பாதுகாக்கணும், ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும்னு எல்லோரும் ஒரு அணியில் திரண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது புரட்சி தலைவர் அவர்கள் MJR அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவை எதற்காக உருவாக்கினார்? அது எதற்காக உருவாக்கினார் அப்படின்னா, இந்த தீய சக்தியா இருக்கக்கூடிய ஒரு குடும்ப ஆட்சியை தூக்கி எறிவதற்காக. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது திமுக தன்னுடைய கொள்கைகளை இழந்து மதசார்பற்ற கொள்கையிலிருந்து விலகி திரு MK ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் எலெக்ஷன் நேரத்தில் திரு EPS பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டா இங்கு BJP ஆட்சி தான் நடக்கும். திரு EPS அவர்கள் அந்த கட்சியோட பொதுச்செயலராக இல்ல, டெல்லி தான் அந்த கட்சியோட தலைமையா இருக்குன்னு அவங்களுடைய பிரச்சாரம், ஒரே பிரச்சாரம் இந்த தகவலை நோக்கி தான் தமிழ்நாடு முழுசும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் தேர்தலில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக தன்னுடைய கொள்கைகளை மறந்து அதிமுகவோட சேர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலையும் ஒரு அரசையும் உருவாக்க முற்பட்டார்கள். ஜனநாயக சக்திகள் எல்லாரும் இணைந்தோம். அப்படி அந்த கட்சிக்குள்ள ஒரு ஃபேக்ஷன் உருவாச்சு. அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய CV சண்முகம் அண்ணன் அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது ஏதோ பேச்சுவார்த்தை அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. திமுக தலைவராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் திரு EPS ஐயா பழனிசாமி அவர்கள் தான்
3 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஆட்சியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு குதிரை பேர் அரசுல வந்து உருவாக்குனாங்க. இதுதான் பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. எங்க கிட்ட இந்த ஃபேக்ஷன்ஸ் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றணும். அதிமுக கட்சியை வந்து காப்பாற்றப்படணும். ஐயா இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் கட்சியை டெல்லியில அடமானம் வச்சுட்டாங்க. நாங்க தொடர்ந்து 14-15 தேர்தலில் தோத்துட்டோம். அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகளா இருக்கட்டும், அதிமுகவுடைய தொண்டர்களாகட்டும், ஏன் அதிமுக விரும்பிய மக்களாகட்டும், இந்த கடுமையான தோல்விக்கு திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் தான் காரணம்னு அவருடைய நிலைப்பாடு காரணம். டெல்லியோட சேர்ந்தது மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்தாலும், பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய அதிருப்தியா இருந்தாலும், திமுகவுடைய கடைசியில திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் சேர்ந்தது வரலாற்று பிழைங்கிறதோட ஒரு தற்கொலைக்கு சமங்கிறத அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க. அப்ப நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே எங்களோட தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, புரட்சி தலைவர் அவர்களை எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கக்கூடிய கட்சி, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களோட எப்பயுமே ஒரு அன்போடு இருப்போம். அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது எங்களோட நிலைப்பாடு ஆதரவோ இல்ல இதுக்குள்ள வந்து பின்னாடி வந்து ஒரு ஒரு அரசியல் காரணங்களோ கிடையாது. ஒரு இயற்கையாகவே ஒரு தோழமை உணர்வுடன், அண்ணன் தம்பி பாசத்துடன், நம்மளுடைய ஆதரவுங்கிற வார்த்தையோட அதிமுக கட்சிங்கிறது அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மா பாதுகாத்த கட்சி. அதை வந்து ஒரு தோழமையுடன் தான் நாங்க பாக்குறோமே தவிர மித்த திமுகவுடைய அதிமுகவுடைய பிரச்சாரம் மாதிரி இதுல எதுவும் கிடையாது. அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறது அவங்களுடைய உரிமை. அதை வந்து சி.வி. சண்முகம் தலைமையிலான குழு வந்து அவரு வழி நடத்துறாரு. அவரு அடுத்த செயல் திட்டங்கள் என்னன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. சட்ட சிக்கல் இருந்து அவர் ஃபேஸ் பண்ணுவாரு. அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய ஒரே வேண்டுகோள்.